ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸோட தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மென் வில் பி மென் அப்படிங்கிற கோட்ஸை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவும் ஃபன்னாகவும் தான் இருக்கும். இதை பார்க்கணுங்கிறது அவசியம் கூட இல்லை, பட் ஆனால் இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 7. சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த எபிசோட பார்க்காதீங்க. நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு சம்மர் பிரேக் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் மட்டும் இந்த சம்மர் பிரேக் ஃபுல்லாவே அவ ரூம்குள்ளேயே தான் இருக்கா, வீட்டை விட்டு வெளியவே போகல. அவ ரூம்ல உட்காந்து அவ எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு கால் பண்றான். இவ காலை திரும்ப திரும்ப கட் பண்ணி விடுதா. ஆனா நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப கால் பண்றான். என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கவும் நாங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு அவன் சொல்லவும் டக்குன்னு காலை கட் பண்ணிடுதா. கிளாஸ் 1Dல ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருந்த அந்த 3 பசங்களும் இன்னொரு பையனும் சேர்ந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எட்டி பார்க்குற இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயோ வெளியே கிளம்பி போறா. நீ சம்மர் ஃபுல்லாக வெளியவே வரல, நம்ம கிளாஸ் 1D கூட ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கேட்கறா. எனக்கு அதுலலாம் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு நோஸ் கட் பண்றா. ஐசாவா அப்படிங்கிற இந்த பொண்ணு தான் குஷேடாக்கு அடுத்ததா கிளாஸ் ரூம்ல எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டா இருக்கிற பொண்ணு. அப்புறமா அவ கூட இருக்கிற அந்த பையன், அவனோட பேரு ஹிராட்டா. அவனுக்கு கிளாஸ்லன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடிஸ் ரெண்டுத்துலயுமே ஆவரேஜா படிப்பான். அண்ட் இவங்க 2 பேருமே டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. எனக்குலாம் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ இவ ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. நான் எதுக்காக இவங்க கூட வந்து நிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்பதான் கொஷேடா அவ கிட்ட பேசவும், கீக்கியோ குஷேடா இவ கிளாஸ்ல எல்லாருக்கூடயுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கா. ஆனா இவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பிடிக்காது, ஆனாலும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்றா. இவளை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஆமா அந்த மத்த 3 பேரையே எங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, சாரி கைஸ் நாங்க தூங்கிட்டோம், அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க ஸ்விம்மிங் பூல் சைட்ல இருந்து வாரீங்களே அப்படின்னு சொல்லி சாக்குரா கேட்கவோ எல்லாரும் அவங்கள சந்தேகமா பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலான்னு அவங்க சமாளிச்சுட்டு மார்ஸ் கோட்லயே நம்ம ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு கிளாஸ் 1B ஈச்சினோசேவும் வந்திருக்கா. இப்போ அவங்க எல்லாருமே ஒன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறாங்க. ஹே சாக்குரா, நீ நார்மலா இந்த மாதிரி யார் கூடயும் வெளியே வர மாட்டியே, உனக்கு ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு குஷேடா கேட்கவும், அயன கோஜி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சாக்குரா சொல்லவும், அப்படின்னா உனக்கு அயன கோஜி மேல கிரஷா அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. ஈச்சினோசே இவ கிளாஸ் 1B சேர்ந்தவா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுல இவ ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கவும், இப்பெல்லாம் அயன கோஜி கூட நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்கவும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் பண்றேன், இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ரிப்போர்ட் பண்றான். இப்போ பீச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சாக்குரா நீ எதுக்காக ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கொஷேடா கேட்கவும், மத்தவங்க முன்னாடி எனக்கு குட்டி குட்டி ட்ரெஸ் போடுறது பிடிக்காது அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் அவங்க வந்துட்டு, ஹே கைஸ் யாமவுச்சி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கொஷேடா கேட்கவும், அதான் அவன் எங்க போனா, சரி வாங்க அவனை பத்தி கவலைப்பட வேணாம், நம்ம வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஏன்டா அவன் கை நடுங்குது அப்படின்னு சொல்லி ஈச்சினோசே கேட்கறா. ஆக்சுவலி யாமவுச்சி வந்துட்டு கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். அந்த டைமிங்ல யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி வர்றவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அவனால அந்த கேமராவை ஈஸியா மாட்ட முடியல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் சைடு கூட்டமா வந்துருச்சு. என்னன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கவும், அதெல்லாம் என் கண்டு கிட்டீங்க, சீக்கிரம் வாங்க நம்ம விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சமாளிக்கிறான். சோல்ஜர் நீங்க அந்த கேமராவை மாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல சோல்ஜர் என்னால மாட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்மளோட ஃபியூச்சரே உங்க கையில தான் இருக்கு, உங்களை நாங்க நம்புறோம், உங்களால முடியும், நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஓவர் பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. கைஸ் யாமவுச்சி எங்க இன்னும் ஆளக்கணும், ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குஷேடா வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சமாளிக்கவும், அவன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நீ வருத்தமே பட மாட்டிக்கே அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்கவும், இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் மார்ஸ் கோட்ல மெசேஜ் பண்றான். சோல்ஜர் எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு நீங்க மிஷனை கேன்சல் பண்ணிட்டு அங்க போங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்றான். அட பாவி கெடுத்துட்டியேடா அப்படின்னு சொல்லி சூட போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கான். இப்போ யாமவுச்சி அந்த இடத்துக்கு வரவும், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ ஈகே அந்த இடத்துல இருந்து எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கேமரா வைக்கிறத கண்டினியூ பண்றான். கிளாஸ் சியோட லீடர் அந்த இடத்துக்கு வந்து எனக்குலாம் தடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூரப்பட்டு அசால்ட்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். சோல்ஜர் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஆளுங்க அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஃபார்ம் பண்றான். உடனே அங்கிருந்து சூடோக்கு ஒரு சிக்னல் கொடுத்து ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி மார்ஸ் கோட்லயே சொல்றான். உடனே சூடோ அங்கிருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடவும், திடீர்னு எதுக்காக ஓடுறான் யாருக்கும் எதுவோ புரியல. உங்க சைட் டீம்ல இப்ப ஆளுங்க கம்மியா இருக்கு, வேணா நம்ம இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல வேணா, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது ஒரு கலை, அதை நீங்க கண்டினியூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாமவுச்சி சொல்றான். திடீர்னு ஸ்போர்ட்ஸ் மேல இவனுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் யோசிக்கிறாங்க. ஆனா அவன் அப்படி பேசுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன இது இந்த இடத்துல எந்த ஒரு வேலையுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கிளாஸ் சி லீடர் சந்தேகப்படுறான். அந்த டீம்ல 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ரிப்பீட் திரும்பவும் சொல்றேன், அந்த டீம்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க, எப்படியாச்சும் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். பொண்ணுங்க விளையாடுறத பார்த்து யாமவுச்சி ஜாலியா என்ஜாய் பண்றான். இங்க சூட வந்துட்டு அவங்கள உள்ள போக்க விடாம தடுத்துட்டு இருக்கான்.
அதே நேரத்தில் கிளாஸ் 1A அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. பிரச்சனை ரொம்பவும் பெருசாக போயிட்டு இருக்கும்போது இன்னும் மோசமாகிற விதமா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வந்துருதான். மாட்டுனா பெரிய பிரச்சனை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சூடோக்கு ஒண்ணுமே புரியல. நீ வேணும்னே தான் இதுல பின் வாங்குற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளவா வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத, உன்னோட திறமையை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், இந்த கேம்ல எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கிறதுனால எதுவோ கிடைக்க போறதில்ல, அப்புறம் இதுக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அங்க ஏதோ பிரச்சனை போதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே இப்போ வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. சோல்ஜர், என்னால கண்டிப்பா உயிரோட திரும்ப வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மிஷனை ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈகே வருத்தப்படவும், முயற்சியை கைவிடாதீங்க சோல்ஜர், தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்காக போராடுறதுக்கு தான் உங்க கூட சோல்ஜர்ஸ் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ யாமாவுச்சிக்கு சிக்னல் கொடுத்து பிரச்சனை ரொம்பவும் பெருசா போயிட்டு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி அவன் மார்ஸ் கோட்ல சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதை பார்த்துருதான். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான். சூடோ எல்லாரையும் மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கமோ, ஹே அது ஹோரகீட்டா தானே அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது. உங்களை இப்படி பண்ண வச்சது யாரு அப்படின்னு அந்த சி கிளாஸ் லீடர் கேட்கவோ, ஹோரகீட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். இப்போ அந்த பேரை கேட்ட உடனே அவ யாருன்னு சொல்லி பார்க்கணும்னு வெளியே வந்துருதான். இப்போ எல்லாரோட அட்டென்ஷனுமே நம்ம ஹீரோயின் மேல வந்துருது. ஒரு பெரிய உயரமான இடத்துல போய் நின்றுட்டு, நான் கிளாஸ் டியை சேர்ந்தவா, கிளாஸ் டில இருக்கிற எல்லாருமே எஃபெக்டிவான ப்ராப்ளமான சில்ட்ரன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது கிளாஸ் A B C எல்லாத்துக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை. இப்போ நான் சொல்றேன், நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஒரு நாள் கிளாஸ் டில இருக்கிற எல்லாரும் கிளாஸ் ஏக்கு கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே நிறைய பேர் நம்ம ஹீரோயினுக்கு சேர் அப் பண்றாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி சூடோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சிட்டதுனால அவனுங்க நம்ம ஹீரோயினை ரொம்பவுமே பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற எல்லா கிளாஸ் லீடருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அவளை பார்த்துட்டு தான் இருக்கான். அயனகோஜி, நீ சொன்னது கரெக்ட் தான். கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேமராஸ் இருந்துச்சு, அதுல இருந்த கார்டு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு முந்தின நாளே கால் பண்ணி, டி கிளாஸ் பெரிய ஆபத்துல மாட்ட போது அது ஒன்னால தான் காப்பாற்ற முடியும், சோடோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேமரா வைக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுனால தான் அவங்க கூட வர்றதுக்கே நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் அவங்க கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் நைட் அவங்க போய் கேமராவை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை சரி பண்ணிடலாம்னு நான் நினச்சேன். எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் ஒன்று அந்த ஸ்பீச் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பார்க்குற எல்லாரும் என்னதான பைத்தியக்காரின்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லி அவள் கோவப்படுறா. அதனால உன்னை சில பேர் சீரப் பண்ணவோ செஞ்சாங்க. அது போக சம்மர் பிரேக் ஃபுல்லாக நீ வெளியவே வரல, அட்லீஸ்ட் இன்னைக்கு என்ஜாய் பண்ணியான்னு கேட்கவோ இல்லை அப்படின்னு அவள் சொல்லவோ, அவளை பிடிச்சி நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோவையோ உள்ள எடுத்து போட்டுருதா. கைஸ், நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குஷேடா விளையாட ஆரம்பிக்கவோ எல்லாரும் அங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. உடனே சாக்குராவும் நம்ம ஹீரோ மேல தண்ணியை தூக்கி தெளிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே தண்ணிக்குள்ள போயிருந்தா. இப்ப நம்ம ஹீரோயின் அவர் ரூம்ல வந்து குளிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அயனகோஜி எதுக்காக மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா இவங்க எடுத்த பிக்சரை அவன் அனுப்பி விட்டுருக்கான். இதுவும் இன்னைக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட ஃபுல்லாக ஃபன் அண்ட் காமெடிக்காக தான் எடுத்திருக்காங்க. கதைக்கு இதுக்கு பெருசாக எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட நம்ம ஹீரோவோட இன்டெலிஜென்ஸை இதில் காட்டியிருக்காங்க. கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வைக்கிற கேமராவையும் நம்ம ஹீரோ தடுத்துட்டான். அதே நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸும் யார்கிட்டையும் மாட்டாமல் பார்த்துக்கிட்டான். நம்ம ஹீரோயின் சம்மர் ஃபுல்லாகவே தனியாகவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் என்ஜாய்மெண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவளையும் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபன்னாக வச்சிருக்கான். இதை எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரே கல்ல 3 மாங்கா மாதிரி நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிருக்கான். நம்ம ஹீரோவோட இன்டெலிஜென்ஸை இனிமே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.